சென்னையில் பெற்றோருக்கு தெரிந்தும் தெரியாமலும் அதிகம் செலவு செய்யும் பள்ளி மாணவர்களை குறிவைத்து இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி பின்னர் கடத்தி மிரட்டி பணம் பறித்து வரும் கும்பலில் ஆட்டோ டிரைவர் ஒருவர் சிக்கியிருக்கிறார். எஞ்சியவர்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம் என்ன கதிரவன்? சென்னையில அதிகம் செலவு செய்யக்கூடிய சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரிக்கு செல்லும் சிறுவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் பணப்பறிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. ஏழுக்கிணறு பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்ல காத்திருக்கும் 17 வயது சிறுவனை கடத்தி பணப்பறிக்க முயற்சி செய்த வழக்குல தற்போது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில உயர் ரக இருசக்கர வாகனங்களை அது வாடகைக்கு எடுத்து இரவு நேரங்களில் சுற்றக்கூடிய சிறுவர்களை குறிவைத்து இந்த கும்பல் பணப்பறிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே பறித்த நபர்கள் மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த நபர்களை வரவைத்து அவர்கள் ஆட்டோவில் கடத்தி பணப்பறிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. ஏழுக்கிணறு பகுதியை சேர்ந்த மிளகாய் வியாபாரியான சந்திரசேகர் என்பது 17 வயது மகனை கடந்த 16ஆம் தேதி அன்று இன்ஸ்டாகிராம் மூலமான பழக்கமான ஒரு 17 வயது டிஜே நபர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரக்கூடியதாகவும் அந்த இடத்துக்கு சென்ற அந்த சிறுவனை ஆட்டோவில் கடத்தி சென்று ரயில்வே டிராக் ஓரமாக இருட்டான பகுதியில் வைத்து அடித்து துன்புறுத்தி அவரிடம் 1 லட்சம் ரூபாய் பணம், 100 கிராம் தங்க நகைகளை கேட்டு மிரட்டியதாகவும் அதை ஒரு வார காலத்துக்குள் கொடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் குடும்பத்தை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் அதனை வீடியோ பதிவு செய்ததாக கூறி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் சிறுவன் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமான 17 வயது சிறுவனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அவரையும் தன்னை கடத்தி 1300 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு அதிக செலவு செய்யக்கூடிய நபர்கள் குறித்து அடையாளம் காட்டினால் உன்னை விட்டுவிடுவதாக கூறியதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த பள்ளி மாணவனை காட்டியதாக கூறியதை அடுத்து ஆட்டோவின் மூலமாக தற்போது வசந்தகுமார் என்ற ஐநாவரம் பகுதியை சேர்ந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் இந்த உயரக இருசக்கர வாகனங்களை வீட்டுக்கு தெரியாமல் அதிக செலவு செய்யக்கூடிய நபர்களை குறிவைத்தும் தொடர்ந்து பணப்பறிப்பில் ஈடுபட்டு வந்ததும் வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை எடுத்து வந்து இருசக்கர வாகனங்களை 8000 முதல் 10,000 வரை இவர்கள் கொடுத்து உயரக இருசக்கர வாடகைக்கு இரவு நேரங்கள் எடுத்து சுற்றக்கூடிய இந்த சிறுவர்களை குறிவைத்து தாங்கள் பணப்பறிப்பில் ஈடுபட்டதை அவர் தெரிவித்ததாகவும் பணப்பறிப்புக்கு உடந்தையாக இருந்த வசந்தகுமார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து பணப்பறிப்பில் ஈடுபட்ட 3 நபர்களை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று பல்வேறு நபரிடம் இவர்கள் பணப்பறிப்பில் ஈடுபட்டதாகவும் இதுவரை புகார்கள் வராத நிலையில தற்போது இந்த 17 வயது மிளகா வியாபாரியின் 17 வயது மகன் கொடுத்த புகாரில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்றவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.